سيدنا محمد وعلى آل سيدنا مولانا محمد وبارك وسلم عليه نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم وفرقان المجيد وقرآن الحميد ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون. இந்த புனிதமான நாளில் புனிதமான மஜ்லிஸில் மாதாந்தம் நடைபெறும் இந்த ஞான விளக்க கூட்டத்தில் நம்மை ஒன்று சேர்த்த அல்லாஹ்வுக்கே அனைத்து புகழும். இந்த உலகத்திலே ஹக்கை அறியக்கூடிய பாதையை மன் அரஃப நஃப்ஸஹு ஃபக்கத் அரஃப ரப்பஹு என்ற தாரக மந்திரத்தை கலிமாவை இந்த உலக மக்களுக்கு அருட்கொடையாக தந்த அண்ணலன் பெருமான் அருமை நாயகன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து கூறியவனாக அவர்களின் வழிவந்த அவர்களின் திருக்குடும்பத்தார் அஹ்லு பைத்துகள் அன்னலாரைப் போலவே அவர்களின் இதயங்களைப் போலவே இந்த உலகத்திலே உருவாகி கொண்டிருக்கின்ற தூமார்கள் மக்களுக்கெல்லாம் எங்கு வேண்டுமோ அங்கு சென்று ஞானத்தை இறைவனை அறிவுறுத்தக்கூடிய வலிமார்கள், இந்த மார்க்கத்தை நமக்கு செம்மைப்படுத்தி கொடுத்த இமாம்கள் அனைவரையும் நினைவு கூர்ந்தவனாக மிக குறிப்பாக நமக்கெல்லாம் ஷேகாக வந்து இந்த இந்தியாவிலே தமிழகத்திலே ஞான விளக்கை ஏற்றி வைத்து இதே நாளில் மறைந்த நமது உயிரினும் மேலான ஷேக் நாயகம் ஜமாலியா அசீத் ஹலீல் அவன் மௌலானா அல் ஹசனியுல் ஹுசைனுல் ஹாஷிமி நாயகம் அவர்களது பாதங்களை இதயத்தில் சுமந்தவனாக அவர்களின் தந்தையார் பாட்டனார் ஜமாலியா மௌலானா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு குதுபுல் ஃபரீத் ஜமாலியா அசீத் யாசீன் மௌலானா கத்தஸல்லாஹு சிருல் அசீஸ் ஆகியோரை அவர்களின் ஆசிகளை வேண்டியவனாக இன்று நமக்கெல்லாம் ஷேகாக விளங்கக்கூடிய ஜமாலியா அசீத் யாசீன் அலி மௌலானா நாயகம் அவர்களின் துஆக்களை வேண்டியவனாக இந்த மாதக்கூட்டத்திலே நாம் நமது ஷேக் நாயகம் அவர்கள் அவுன் நாயகர் ஒரு சகாப்தம் என்ற ஒரு தலைப்பிலே ஒரு சில சிந்தனைகளை நமக்கு கொண்டு வருவதற்காக இந்த மாதக்கூட்டத்தை இப்படி நாம் அமைத்திருக்கின்றோம். நாம் அனைவருமே இங்கிருக்கின்ற முரீது பிள்ளைகள் அனைவருமே அவர்களது இதயத்தை திறந்து பார்த்தால் ஷேக் நாயகம் அவர்கள் தான் இருப்பார்கள். அவர்களது உணர்வுகளிலே அவர்களது எண்ணங்களிலே அனைத்தும் பாப்பா நாயகம் அவர்கள் தான் நிறைந்திருப்பார்கள். ஏனென்றால் அவர்களோடு பழகிய நாட்கள், அவர்களிடம் பெற்ற பாடங்கள் நமது வாழ்க்கையிலே அவர்களை ஏற்றி வைத்து கொண்ட அந்த நிலைகளெல்லாம் நமது நெஞ்சிலே நீங்காமல் இருக்கின்றன. இன்று அவர்கள் மறைந்த ஆங்கில தேதிப்படி திருநாள். திருச்சியிலே அவர்கள் இலங்கையிலே பிறந்திருந்தாலும் நமக்காக இந்தியாவிலே அவர்களது களம் தொழிலே களம் தமிழகத்திலே அவர்கள் இங்குதான் அதிகமாக இருந்தார்கள். அவர்கள் வாழ்ந்த காலங்களிலே மிக பெரும் பகுதியை தமிழக மக்களுக்காக, தமிழ்நாட்டிலே வாழ்கின்ற முஸ்லிம்களுக்காக ஒரு ஞான ஒரு சமுதாயத்தை உற்பத்தி செய்ய வேண்டும் என்பதற்காக அவர்கள் மிக பெரும் துன்பங்களை அனுபவித்து கொண்டும் நமக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு வழிகாட்டியாக வாழ்ந்து மறைந்திருக்கின்றார்கள்.
இன்று அவர்களை பற்றி நாம் நினைப்பது என்பது ஒரு பரதான விஷயமாகத்தான் இருக்கின்றது. அவர்களை ஒரு சகாப்தம் என்று சொல்லுகின்றோம், வரலாறு என்று கூட சொல்லலாம். நான் சகாப்தம் என்றால் இப்போது கிமு என்று சொல்லுங்களேன். கிமு என்றால் கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னால் இருந்த நீண்ட நெடிய காலத்தை சகாப்தம் என்று சொல்வார்கள். அதிலே எண்ணிலடங்காத சாதனைகள், எண்ணிலடங்காத விஷயங்கள் எல்லாம் இருக்கின்ற ஒரு விஷயத்தை தான் நீண்ட நெடிய காலத்தை சகாப்தம் என்று சொல்வார்கள். நமது சங்கை மிகை செய்கின்றவர்கள் வாழ்ந்து மறைந்தார்கள். அது குறைவான நாட்களாகத்தான் இருக்கின்றது, நமக்கு தெரிகின்றது. ஆனால் அதுவே ஒரு பெரிய சாதனைகளின் சங்கமமாகத்தான் இருக்கின்றது என்பதை யாருமே மறுக்க முடியாது. அவர்கள் இலங்கையிலே உதயமாகின்றார்கள். உதயமாகுவதற்கு முன்னால் அவர்களது பூர்வீகத்தை நாம் சிந்தித்து பார்த்தால் அந்த வழித்தொடர் அனைத்துமே வழிமார்கள் தொடர்ந்து உதயமாகக்கூடிய ஒரு குடும்பமாகத்தான் அந்த குடும்பம் இருந்திருக்கின்றது. அந்த கொடியிலே, அந்த மரத்திலே வழிமார்கள் தான் பூத்து கொண்டே இருந்தார்கள். சமீபத்திலே இந்த மாதம் மறைநாடுகளிலே வெளியேற்றிருக்கின்றோம் ரஷீத் மூலனா அவர்களை பற்றி. அவர்கள் ஹைதராபாத்திலே அடங்கியிருக்கின்றார்கள். சென்னையிலே அங்கப்பநாயக்கம் தெருவிலே ஹசன் மூலனா அடங்கியிருக்கின்றார்கள். இப்படி நமக்கு தெரிய அருகாமை காலத்திலே வலிமார்களின் தலைவர் புத்துமார்கள் முன்னால் தொடர்ந்து நமக்கு சில்சிலா என்று சொல்லக்கூடிய முரீதுகளுக்கு கொடுத்திருக்கின்ற அந்த சில்சிலா என்னும் சங்கிலி வழித்தொடரிலே பார்த்தால் தொடர்ந்து விலாயத்தை உடையவர்களாக இந்த குடும்பம் இருந்திருக்கிறது. அந்த தொடரில்தான் நமது ஷேகுநாயகம் அவர்கள், ஜமாலியா நாயகம் அவர்கள் வழியாக, யாசின் மௌலானா ரலியல்லாஹு அவர்கள் வழியாக நமது வாப்பா நாயகர்கள் அங்கு இலங்கையிலே உதயமாகின்றார்கள். அவர்கள் உதயத்தை பற்றி சையத்னா யாசின் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அருமையான அரபி பைத்து ஒன்றிலே சொல்லுகிறார்கள். சமரத்தன், எனக்கு ஒரு குழந்தை பிறந்தது, அந்த குழந்தை எனக்கு கனியாக இருக்கின்றது. அதாவது தங்களை தாங்கிய தங்களின் சாரம் அடங்கிய ஒரு கனியாகத்தான் பிறந்திருக்கின்றது என்று யாசின் நாயகம் அவர்கள் தங்களது பைத்திலே குறிப்பிடுகிறார்கள். அந்த வகையிலே நமது வாப்பா நாயகர்கள் இலங்கையிலே உதயமாகின்றார்கள். உதயமாகி அவர்கள் வளர்ந்து வருகின்றார்கள். வளர்ந்து வரும்போது அவர்கள் கல்வி அவர்கள் தந்தையாரிடமே படிக்கின்றார்கள். யாசின் நாயகம் அவர்கள் நடமாடும் பல்கலைக்கழகம் என்று சொன்னால் கூட அது குறைவான வார்த்தையாகத்தான் இருக்கும். ஏனென்றால் ஏறத்தாழ 14 மொழிகள் அவர்கள் அறிந்தவர்கள். ஆங்கிலம் தெரியும், சிங்களம் தெரியும், உருது தெரியும், பாரசீகம் தெரியும். இத்தகைய ஒரு மாமேதையிடம் மண்டியிட்டு கல்வி பயில்வது என்று சொன்னால் அது சாதாரணமான ஒரு பாடமாக இருக்க முடியுமா? அனைத்து கல்வியும் படித்ததோடு அரபி மொழியையும் தங்களது தந்தையாரிடமே படிக்கிறார்கள். அரபி மொழியிலே சையத்னா யாசின் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் டிக்ஷனரி என்று சொல்லக்கூடிய காமூஸ் அகராதியை உருவாக்கியவர்கள். அவர்கள் உருவாக்கிய அகராதியிலே ஏறத்தாழ 22,000க்கு மேற்பட்ட வார்த்தைகள் இருக்கின்றன. ஒரு அகராதியை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் பெரிய ஒரு பல்கலைக்கழகத்திலே 5-6 அறிஞர்கள் சேர்ந்துதான் உருவாக்க முடியும். அந்த மொழியிலே மிகப்பெரிய பாண்டித்யம் இருந்தால் தான் ஒரு அகராதியை உருவாக்க முடியும். அந்த வகையிலே அவர்கள் யாசின் நாயகம் அவர்கள் அவர்களது அகராதி காமூஸ் அரபி அருவி என்பது அரபு தமிழிலே இங்கு உள்ள தமிழகத்தில் உள்ள எல்லா மதரசாக்களிலுமே இருக்கின்றது. அரபு தமிழிலே வெளியிட்டிருந்தார்கள். மதரசாக்களிலே உள்ள ஆளுங்களிடத்தில் சென்று கேட்டால் சொல்லுவார்கள், அவர்கள் பாடம் நடத்திட்டு இருப்பாங்க. நடத்தி கொண்டு இருக்கும்போது ஒரு வார்த்தைக்கு ஒரு பொருள் தெரியாது. அந்த பொருள் தெரியவில்லை என்று சொன்னால் அடுத்த அந்த வரி கருத்து மக்களுக்கு மாணவர்களுக்கு சொல்ல முடியாது, தடை ஏற்பட்டுவிடும். உடனே அவர்கள் அங்கே இருக்கின்ற முன்ஜிதி என்று டிக்ஷனரி இருக்கின்றது, மற்ற அரபி லுகத்து எல்லாமே இருக்கின்றது. ஆனால் எல்லாவற்றையும் தேடி பார்த்து கடைசியிலே அவர்களுக்கு விடை கிடைப்பது யாசின் நாயகனுடைய இந்த
டிக்ஷனரியில் தான் அவர்களுக்கு விடை கிடைக்கும், சரியான பொருள் கிடைக்கும். அத்தகைய ஒரு பாண்டித்யத்தை உடைய யாசின் நாயகம் அவர்களிடத்திலே தங்களுக்கு ஒரு ஆலிமுக்கு மேம்பட்ட உள்ள கல்வியை நமது பாபா நாயகம் அவர்கள் பெறுகின்றார்கள். மிகவும் கண்டிப்பானவர்கள். பாபா நாயகம் நமக்கு அவருடைய தந்தையாரை பற்றி சொல்லியிருக்கிறார்கள், மிக கண்டிக்கக்கூடியவர்கள், அதே சமயத்திலே சீர்திருத்தப்படுத்தக்கூடியவர்கள். அவர்களிடத்திலே கல்வியை பயின்று ஒரு நேரத்திலே சொன்னார்களாம், ஞான கல்வியையும் மெஞ்ஞானத்தையும் ஒரு கோழி தனது குஞ்சுக்கு எப்படி உணவை ஊட்டுமோ அப்படி பாபா நாயகர்களுக்கு யாசின் அவர்கள் இந்த ஞான கல்வியை புகட்டினார்கள். யாசின் நாயகம் அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஷேகாக விளங்கினார்கள். அவர்களுக்கு இந்தியாவிற்கு தொடர்பு இருந்தது. இந்தியாவிற்கு வருவார்கள், தமிழகத்துக்கு வருவார்கள். நமது திண்டுக்கல், பெங்களூர், முகமதுபுரம் இந்த பகுதிகளெல்லாம் யாசின் நாயகம் அவர்களை கொண்டாடிய வீடுகள். இன்னைக்கு முகமதுபுரம் என்ற பகுதியில் நீங்கள் பார்த்தால் யாசின் என்று நிறைய பிள்ளைகளுக்கு பேர் வைத்திருப்பார்கள். யாசின் நாயகங்களை பற்றி தெரிந்தவர்கள், அவர்களை கொண்டாடியவர்கள் எல்லாமே அவர்கள் தான். அத்தகைய யாசின் நாயகம் அவர்கள் திண்டுக்கலுக்கு வந்தார்கள். அது நிகழ்ச்சிகள் உங்களுக்கு எல்லாம் தெரியும். இந்த பகுதியில் ஞானத்தை பரப்பினார்கள். அவங்க ஆலிம்கள் அவர்களை கொண்டாடுவார்கள். அப்படிப்பட்ட யாசின் நாயகம் அவர்களிடத்தில் ஞான அறிவையும் படித்து இந்த மார்க்க அறிவையும் அவர்கள் படித்தார்கள். படித்து அப்படி இருக்கின்ற நேரத்தில் பாபா நாயகம் ஒரு தடவை சொன்னாங்க, மகன், நாங்கள் மறைந்த பின்னால் உங்களது சந்தேகங்களை யாரிடத்தில் கேட்டு தெரிந்து கொள்வீர்கள் என்று கேட்கிறார்கள். மகன் சிறுவன் அப்படித்தான் சொல்கிற வழக்கம். மகனே கூப்பிடக்கூடாது, அதுக்கு அவங்க நாட்டு வழக்கம் மகன் அப்படின்னு சொல்லுவாங்க. பாபா நாயகம் கூட நம்ம பழகினவங்களுக்கு, நெருங்கி பழகினவங்களுக்கு தெரியும், ரொம்ப பிரியமான நேரத்தில் மகன் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க. அப்போ பாபா நாயகம் சொன்னாங்க, தந்தையாரே, தங்களிடம் கால் மடித்து பாடம் பயிற்ற நான் வேறு யாரிடத்திலும் நான் கேட்க மாட்டேன். வேறு என்ன செய்வீர்கள்? நானாக சிந்தித்துக் கொள்வேன், அதுதான் சரி என்று யாசின் நாயகம் சொன்னார்கள். ஏனென்றால் அவர்கள் இயற்கையாகவே இருக்கின்றவர்கள். அதாவது ஒரு மரத்தில் நம்ம நல்லா தெரியும், எல்லாத்துக்குமே தெரியும், ஒரு பழம் வருதுன்னு சொன்னால் அந்த அடுத்த பழத்தை பறித்தால் அதே சுவை தான் அதில் இருக்கும். இது ஒரு கொடி மாதிரி தான், மரம் மாதிரி தான். அந்த யாசின் நாயகம் விலாயத்தை பெற்றார்கள். அந்த அமைப்பே இந்த உலகத்திற்கு அவர்கள் மூலமாக ஞானத்தை கொடுக்க வேண்டியது இருந்த நாடு இருந்தது. நமக்கு யாசின் நாயகர்களுக்கு 3 ஆண் குழந்தைகள். அதிலே நமது பாபா நாயகம் அவர்களுக்கு தான் இந்த தனித்தன்மை இழங்கி கொண்டிருந்தது. அப்போ பாபா நாயகம் என்ன செய்கிறாங்க, அப்படி சொல்லவே மிக சந்தோஷப்பட்டார்கள். இன்னும் ஒரு முறை சொன்னார்கள், அவர்கள் யாசின் நாயகம் அவர்களிடம் சென்று யாராவது ஆலிம்கள், பெரியவர்கள், இவர்களுக்கெல்லாம் அவர்கள் மசாரில் மீசான் கல் 4 வரி எழுதியிருப்பாங்க பார்த்தீங்களா, மீசான் கல்லில் அவங்க தலைமாட்டில் அடங்கி இருக்கிற இதில் மீசான் கல்லுன்னு சொல்கிறது. அதில் அரபி பைத்தை எழுதுவார்கள். அப்போ யாசின் நாயகம் சொல்வார்களாம், எங்களுக்கு நம்ம எல்லாத்துக்கும் எழுதுறோம். நம்ம இந்த சூஃபி அமீன் பாஷா ஹஜரத் அவர்களுக்கு கூட இங்கே அருகில் இருக்கிறார்கள், பாய் பாஷான்னு. அவர்களுக்கு யாசின் நாயகம் அவர்கள் தான் அந்த மீசான்கல்ல பைத்தை எழுதி கொடுத்திருக்கிறார்கள். அப்போ அவர்கள் சொல்வார்களாம், எங்களுக்கு யார் எழுதுவார்களோ என்று எங்கள் தந்தையார் சொன்னார்கள், நாங்கள் எழுதினோம் என்று பின்னாலே ஒரு நேரம் பாபா நாயகர் சொன்னாங்க. அப்போ அதே அமைப்பில் இன்னைக்கு நமது யாசின் அலி நாயகம் அவர்கள் தங்களது அப்பாவாகிய பாபா நாயகர்களுக்கு இன்றைய ஷேகாக இருக்கக்கூடிய குத்துபுல் இலாஹி ஃபௌதுல் வஜூத் அவர்கள் பாபா நாயகம் மறைந்த ஓரிரு நாட்களிலே எனக்கு மனதிலே பாபா நாயகம் மீசான் கல் வைக்கணுமே, இது யார் எழுதுவது, யாரை வைத்து எழுதுவது என்றெல்லாம் யோசித்து கொண்டிருந்த போது நான் சன்னமாக இலங்கையில் இருக்கின்ற நமது அவர்களின் தந்தையார் சாஜித் அலி மௌலானா அவர்களிடம் எனது கருத்தை தெரிவித்தேன்.
மீசான் கல்ல எழுதணுவேன். அப்போ நான் கேட்டு விட்டு சொல்லுகின்றேன் என்று சொல்லி ஷாஜி அலி மௌலானா என்ன செஞ்சாங்க, நமது யாசின் அலி நாயகனிடத்தில் கேட்டிருக்கின்றார்கள், நாங்கள் எழுதி தருகின்றோம் என்று சொல்லிவிட்டார். பெரிய நிம்மதியான விஷயமாகிவிட்டது. அதுவரை அவர்கள் அரபியிலே ஒரு கவிதையை எழுதுவார்கள், அமைப்பார்கள் என்று நாம் யாருக்கும் தெரியாது. ஆனால் நமது யாசின் அலி நாயகம் அவர்கள் எப்படி வாப்பா நாயகர்கள் அவர்கள் தந்தையாரிடத்தில் பாடத்தை படித்தார்களோ அதுபோல எல்லா கல்வியும் நமது யாசின் அலி நாயகம் அவர்கள் தங்களது பாட்டனாரிடத்திலே கலீலுர் நாயகம் அவர்களிடத்திலே படித்திருக்கின்றார்கள். ஒரு தடவை வாப்பா நாயகம் சொன்னாங்க, நாங்கள் எங்கள் பேர பிள்ளைக்கு எல்லா அறிவையும் சொல்லிக் கொடுத்து விட்டோம், இனி அவர் எல்லாவற்றையும் சமாளித்துக் கொள்வார் என்று சொன்னார்கள். அத்தகைய அப்போ அரபி மொழியிலே பாண்டியத்தையும் பெற்ற அப்போ வாப்பா நாயகம் அவங்களுடைய தன்மையில் என்ன இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னாங்க, அவங்க உள்ளூரையே வந்து யாசின் நாயகம் இங்கே இந்தியாவுக்கு வர்றாங்க, இங்கே இருந்து அங்கே சிலோனில் போய் அங்கே சில காலம் இருப்பாங்க, திரும்பி இங்கே வருவாங்க. இப்போ பக்தர்கள் முரீதுகள் அவங்களுக்கு கடிதம் எழுதுவாங்க. கடிதம் எழுதுறதுக்கு யாசின் நாயகமும் அவர்கள் தங்கள் கைப்பட எழுதியதும் உண்டு, அதுவும் இருக்குது. நம்ம வாப்பா நாயகத்தை அழைச்சி கூப்பிட்டு அவங்க மூலமாக எழுதுவாங்க. இப்போ ஒரு முரீது கடிதம் எழுதிட்டாரா அதுக்கு பதில வாப்பா நாயகம்னா கைப்பட எழுதுவாங்க. இந்த அதுலேயும் ஞான விஷயங்கள்லாம் யாசின் நாயகர்கள் கூறக்கூட அவர்கள் எழுதுவது வழக்கம். பின்னால நம்ம வாப்பா நாயகத்தில் அவங்களுக்கு உள்ளூர இந்த அந்த அசலாகிய அந்த ஞானம் என்பது அவர்களுக்கு ஊற்றி எடுத்து பெருக்கிக் கொண்டே இருக்கு. விளையும் பயிர் முளையிலேயே தெரியும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அவங்களுக்குள்ள அந்த தன்மைகள் உள்ளே இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அது வந்து ஒரு ரகசியமான அந்த கல்புல உதயமாகக்கூடிய அறிவு. அதை பற்றி வாப்பா நாயகம் சொல்கிறாங்க, அவங்க பைத்தில் சொல்கிறாங்க, பதாஃபிய அம்ரி முந்து சிகிரி கராமத்தன் கதம்து பிலாஹத்தின் தரத்து ஹராவத்தன். பதாஃபிய அம்ரி, என்னுடைய அம்ரு இந்த விஷயம் எப்படி ஆரம்பிச்சிச்சுன்னா, முந்து சிகிரி சின்ன பிள்ளையா இருக்கிறது எனக்கு உள்ள இந்த கராமத்தன் என்று சொல்லக்கூடிய சண்டையான விஷயங்கள் எனக்கு உள்ளூர தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அப்ப ஏன் அவங்க அதை வெளிப்படுத்தல? கதம் து பிலாஹத்தின், அளவில்லாமல் அதை நான் மறைத்துக் கொண்டேன். தரத்து ஹலாவத்தன், அதில் இன்பம் காண்பதை குறைத்து கொண்டேன். இப்போ எல்லாரும் நம்ம இருக்கிறோம், ஒருத்தருக்கு மனதில் சில விஷயங்கள் ரகசியங்கள் ஞான வழியில் நடக்கிறவங்களுக்கு தெரியும், சில விஷயங்கள் அவங்களுக்கு புலப்படும். அதை வந்து அவங்க வளர்க்க வளர்ந்து கொண்டே இருக்கும். ஆனால் வாப்பா நான் என்ன சொன்னால் அதை மட்டுப்படுத்திக்கிறாங்க. கரெக்டாக அதை நினைத்து இன்பம் காண்பதில் இப்போ ஒரு மனிதனுக்கு மனதில் வந்து ஹக்குடைய ஒரு இன்பம் தோன்றிடுச்சுன்னு சொன்னால் மீண்டும் மீண்டும் அதில் தான் வந்து அவங்களுக்கு மூளை போய்கிட்டு இருக்கும். எப்படி ஒரு நல்ல அருமையான சுவையான ஒரு பொருளை சாப்பிட்டா மனம் எப்படி மீண்டும் அதை நாடுகின்றதோ, இந்த ஞான விஷயத்துலையும் அதே மாதிரி தான். அப்போ அவங்க சொல்கிறாங்க, வளைத்த அடல் ஹக்கி வில் அமளி குல்லிஹா அமாம லியா ஷம்சி வாலிதி ஹாலத்து. எனக்கு வந்து நான் அதை அமல்படுத்துவதற்கு உண்டான ஹக்கு எனக்கு அப்போ இல்லை. அமாம லியா ஷம்சி, சூரியனை போன்று ஒளி வீசக்கூடிய எங்களது வாலிதி ஹாலதி தந்தையார் உயிரோடு இருக்க காலத்தில் அதை கண்டினியூ பண்ணிட்டு அதை வந்து வெளிப்படுத்துறது, அதை இது பண்ணுறதுங்கிற ஹக்கு எங்களுக்கு இல்லை. அவங்களுக்கு முன்னால் நான் அதை செய்யக்கூடாது. வகைவ நுஜூமு ஷம்சி நூறுன் துளையு இதா காப ஷம்சுன் யுதுஹிரு நூறு ஆதத்தன். எப்படி சூரியனுக்கு முன்னால் வந்து நட்சத்திரங்கள் பிரகாசிக்கிறத நினைக்கக்கூடாதோ, அதே மாதிரி ஷம்ஸ் ஒளி வீசக்கூடிய யாசின் நாயகம் இருக்கிறப்ப நான் என்னுடைய விஷயத்தை அப்படியே உள்ள போட்டு மறைச்சு வச்சுக்கிட்டேன். இதா காப ஷம்சுன், சூரியன் மறைஞ்சிருச்சுன்னு சொன்னால் வழக்கம் போல நட்சத்திரங்களுடைய ஒளி பிரகாச ஆரம்பித்துக் கொள்ளும் என்று அப்ப சொல்றாங்க. நகர் தாபலி ஐஷி வரூஹி பிஹொப்பிஹி வகல் தாப அக்மானி வஹாலி பஷாரதி. எங்களுடைய தந்தையாருடைய அந்த வாழ்க்கை எங்களுக்கு மனமிக்கதாக அமைந்தது.
அதாவது இவங்க ஒரு குத்துபா அந்த நேரத்திலே இருக்கிறாங்க, அந்த நேரத்தில் இருக்கிறாங்க, குத்துபாய தந்தையே பார்க்குறாங்க. அப்போ ஒரே அலைவரிசையில் இருக்கிறப்ப அது எவரு அந்த புனிதமான அந்த பைத்துல் பரக்காங்கிறது வீடாக இருக்கும்னு சொல்லி நம்ம யோசிச்சு பார்ப்போம். அத்தகைய இதில் வாப்பா நான் என்ன செய்கிறாங்க, அதை நாங்கள் மறைத்து கொண்டோம் என்று இந்த சிறிய வயதிலேயே அவங்களுக்குள்ள அனுபவங்களை மறைத்து கொண்டு வளர்கின்றார்கள். வளர்ந்து வரக்கூடிய சமயத்தில் யாசின் நாயம் அவர்களுடைய காலம் நிறைவுறுகின்றது, அவர்கள் மறைகின்றார்கள். மறைந்த பின்னால் நமக்கு எப்படி வாப்பா நாயம் கிடைச்சாங்க அப்படின்னு சொன்னால், இங்கே அவர்கள் யாசின் நாயம் வர்றப்பவே அவங்க மறைஞ்சு 40க்கு என்ன செய்கிறாங்க, வாப்பா நாயம் அவருடைய திருப்பள்ளி வாசல் யாசின் நாயத்தை அடங்கின பின்னால் அந்த 40ஆம் நாள் ஜியாரத்துக்காக வர்றாங்க. அப்போ யாசின் நாயத்துடைய பையத்து முரீதுகள் எல்லாமே இப்போ உதாரணமாக பேம்பூரில் ஏபி ஷாவல் மீது இருந்தாங்க, பாம்துல் அப்துல்காரன் இருந்தாங்க, கோயிலூர் நாட்டாம்காரன் இருந்தாங்க. இப்படி இங்கே இருந்த ஏபி ரஷீதன் நம்ம அஷ்ரஃப் அலி அவங்களுடைய தாமனா ரஷீதன், கலீஃபார் அப்துல் ரஷீத் அலி, இவங்கெல்லாம் யாசின் நாயத்துடைய பையத்து. இவங்கெல்லாம் அவங்கள கொண்டாடி கொண்டு இருந்தவர்கள். இங்கே தான் இந்த ஏரியாவுக்கு தான் அவங்க வருவாங்க போவாங்க. இப்படி இருக்கிற காலத்தில் வாப்பானா என்ன செய்கிறாங்க, அப்போ நம்ம திருச்சி சிராஜண்ணன் அவர்கள் யாசின் நாயம் வந்தால் அங்கே திருச்சியில் தங்குறது வழக்கம். நம்ம பேம்பூரில் எங்கள் நன்னா பாபா நிம்சா அவங்க இல்லத்துக்கு வர வழக்கம், பிஏபிஎம்னு சொல்லக்கூடிய அங்கேயே வர வழக்கம். இப்போ இவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க, இங்கெல்லாம் வாப்பா நாயத்துக்கு அறிமுகம் கிடைக்குது. அப்போ 40க்கு என்ன சொன்னாங்க, அதில் முக்கியமாக அவங்களை பொறுப்பேற்றுக் கொண்டவர்கள், அவங்கள ரொம்ப ஆர்வமாக இது பண்ணிக்கணும், நாகல் கலீஃபா அப்துல் கரீம் ஜமாலி அதிர்த்தவர்கள். அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க கூட போக வர எல்லாமே இருக்கிற சமயத்தில் வாப்பா நாயத்துடைய பழக்க வழக்கங்கள் அவங்களுக்கு வித்தியாசமாக தெரியுது. இப்போ அவங்க கரீமண்ணை அவுலியா நாயம்னு சொல்லக்கூடிய மகானந்தா நாயத்துலேயும் நெருக்கமாக இருந்தவங்க, யாசின் நாயத்துலையும் நெருக்கமாக இருந்தவங்க. அந்த வழிபாடு போக்கு அவங்களுக்கு தெரியுமில்ல. அதே மாதிரி பாபா நாயம் அவர்களுடன் இருந்த பொழுது அவங்க மனசில் பட்டுக்கிட்டே இருந்துச்சு, இவங்க அதே மாதிரி தன்மையில் இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி இருக்கிற சமயத்தில் தான் அப்போ பாபா நாயம் முடிச்சு போயிடுறாங்க. போகிறப்ப அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் தமிழ்நாட்டுக்கு தந்தையார் போனது போலவே தாங்களும் வரணும் அப்படின்னு சொல்லி கரீமண்ணை கேட்டுக்கிறாங்க. அப்போ பாபா நாயம் சொல்கிறாங்க, நாங்கள் கவர்மெண்ட் உத்தியோகத்தில் இருக்கிறோம், அதனால் தொடர்ந்து வர்றதுங்கிற சிரமமாக இருக்கும். ரம்ஜான் டைமத்தில் லீவ் கிடைக்கும் சிலோனில், அவங்க கல்வி அதிகாரியாக இருக்கிறாங்க, அப்போ வர்றோங்கிறாங்க. அப்படி பாப்பா நாயத்துடைய வருகை. அப்போ அவங்களுக்கு கரீமண்ணனுக்கு வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய நிகழ்ச்சிகள், கஷ்டங்கள், துன்பங்கள், மகிழ்ச்சிகள், வீட்டில் நடக்கிற எல்லாத்துக்குமே அவங்க பாப்பா நாயத்துக்கு கடிதம் எழுதுகிற வழக்கம். அவங்க இன்னும் மிக குறிப்பாக யாசின் ஆலிம் சாஹிப் அவர்கள் இலங்கையிலேயே அங்கே இருந்தவங்க, அவங்களே மிகப்பெரிய தொடர்பு இருந்தது. அவங்க ஹலீஃபா அவங்களும் இருந்தாங்க யாசின் ஆலிம் சாஹிப். அத்தகைய இவர்களுக்கு பாபா நாயகம் தங்களை வெளிப்படுத்திக்காங்க. இப்போ பாபா நாயகங்கள் ஒரு பொக்கிஷமாக இருக்கிறாங்க. அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க எழுதுகிற பட்டோலைகளில் அவங்க எழுதக்கூடிய கடிதங்கள், அதே பட்டோலைன்னு சொல்லி கரீமண்ணன் தான் சொன்னோம். நம்ம கடிதம்னு சொல்லுவோம்ல, கரீமண்ணன் சொன்னால் அது மரியாதைக்குரியமான வார்த்தை, அவங்க பட்டோலைன்னு தான் சொல்லணும். அதில் பாப்பா நாயகர்கள் தங்களை பற்றிய ரகசியங்களை வெளிப்படுத்துகிறார்கள். எழுதுகிறப்பவே 4 வார்த்தை, அதை பொறுமை அப்படின்னு சொன்னால் பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்கிறப்ப என்ன செய்வாங்க, அந்த பொறுமைன்னா என்னன்னு அதில் ஒரு விளக்கம் எழுதுவாங்க. மூத்து அப்படிங்கிறது ஒரு மூத்தை பற்றி விளக்கத்தை எழுதுவாங்க. இப்படி ஞான விஷயங்களை பட்டோலைகளில் பாபா நாயகம் தெரிவிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அப்படி வந்த வாரிதாத்துகள் தான் இந்த பாபா நாயகத்துடைய வாரிதாத்து என்று சொல்லக்கூடிய அவங்களுடைய வாரிதாத்துகள். பைத்துகளையும் இடையில எழுதுவாங்க, அரபிலையும் எழுதுவாங்க, தமிழ்லையும் எழுதுவாங்க. இப்படி கிடைச்ச பொக்கிஷங்கள் தான் நமக்கு இன்னைக்கு அவங்களுடைய கரிமண்ணை பாதுகாத்து வச்சது. அது மட்டுமல்ல, மற்ற முறியீடுகள் எல்லாம் யாசனாலிசா எல்லாருமே அவங்களுக்கு எழுத அந்த பட்டோலைகள் தான் நமக்கு ஒரு மிகப்பெரிய உறுதுணையாக இன்னைக்கு நமக்கு அமுத மொழிகள்ன்ற அருள்மொழி கோவில் தொகுத்து கொடுத்துருக்காங்க. எங்கள் அண்ணன், நம்ம வக்கீல்னே எல்லாம் சேர்ந்து அதான் ஒரு தொகுத்து என்ன செஞ்சாங்க, நமக்கு கொடுத்தாங்க. அப்போ
நான் இப்படி வந்துக்கிட்டு இருந்த காலத்தில் திண்டுக்கல் பேமருக்கு வந்தாங்க, பிள்ளைகளை சந்திப்பாங்க, போயிடுவாங்க. அப்போ அவங்க பார்க்குறாங்க, இங்கே வந்து ஞானத்தை தேடக்கூடிய பிள்ளைங்க இருக்கிறாங்க. அவர் வர ஆரம்பித்தப்போ என்ன செஞ்சாங்க, பிள்ளைகளில் வந்து ஞானத்தை பற்றி லேசாக சொல்லி பார்த்தாங்க. ஆனால் அப்போ இங்கே இருந்த ஞானம் என்னன்னு சொன்னால், அவுலியா நாயம் அவர்கள் அத்வைத ஞானம் போட்டிருந்தாங்கல்ல, அவங்க வந்து தமிழில் ஞானத்தை வெளிப்படையாக சொல்லக்கூடியவர். அந்த ஞானம் இங்கு பரவலாக இருந்தது. பாபா நாயம் என்ன சொன்னாங்க, அவங்களுடைய பாணியிலேயே இங்கே ஞானத்தை சொல்ல ஆரம்பித்தாங்க. அது அரபியில் சொன்ன ஞானம் தான், அரபியில் இருக்கிற தௌஹீத் தான். அதான் அவங்கள தமிழில் சொன்னாங்க. பாபா நாயத்துக்கு அவுலியா நாயகம் சொன்ன பாணியில சொல்ல ஆரம்பத்தில் வந்து இங்கே எதிர்ப்புகள், புரியாத ஆளுங்கள் ஒரு சொல்லுவாங்க. அந்த கூடத்தில் இருந்தவங்க என்ன சொன்னாங்க, அது வந்து ஒரு பெரிய பிரச்சனையை கிடைக்கும். என்ன சொல்ல போனால், அந்த ஆளுங்கள்லாம் வந்து யாசின் நாயகத்தை மதித்தார்கள். யாசின் நாயகம் அவர்கள் அப்படியே அவர்களை அப்ஜெக்ஷன் பண்ணணும்னு சொல்லி சொன்னால், யாசின் நாயகம் அவர்கள் நாங்கள் மேராஜுக்கு போனதாகவே இந்த யவானியில் எழுதியிருக்காங்க. கலிமா விரிச்ச கணிங்கிற நூலில் தாங்கள் மேராஜுக்கு கனவுல மேராஜுக்கு போயிட்டு வந்த நிகழ்ச்சி ரசூல் ஸல்லல்லாஹு எப்படி நடந்ததோ அதே மாதிரி ஒரு நிகழ்ச்சியை எழுதுறாங்க. பல வழிமார்களுக்கு இது நடக்கக்கூடியது தான். நாகூர் ஷாவின் காஷாராயம் அவர்களும் அது தங்களுக்கு மேராஜை போன்று ஒரு நடந்ததா அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அபாயதில் பிஸ்தாமி ரலியல்லாஹு அவர்களும் சொல்லியிருக்கிறார்கள். வழிமார்களுக்கு அவர்களது ஞான உயர்ச்சி, ஞான பயணம் என்பது எல்லா புத்துமார்களுக்கும் நடக்கக்கூடியது தான். அப்போ யாசினா அவர்களை மறுக்காத இந்த மக்கள் பாபா நாயகத்துக்கிட்ட இந்த அத்வைதம் தௌஹீது, போல்டான தௌஹீது வந்து சொன்ன உடனே என்ன மறுக்க ஆரம்பித்தாங்க. எதிர்ப்புகள் கிளம்பிச்சு. எதிர்ப்புகள் இப்போ கிளம்பி அதுக்கு பின்னால் பாபா நாயகம் அப்போ தான் என்ன செஞ்சாங்க, இதுக்கு நம்ம ஒரு கூட்டம், தௌஹீது ஒரு கூட்டம் இருக்கணும். அவங்களுடைய ஆசையாக தான் அவங்க இந்த தமிழகத்துக்கு வந்து இங்கு ஒரு தௌஹீதுடைய ஒரு மறுமலர்ச்சி ஏற்பட வேண்டும், தௌஹீதை விளங்கக்கூடிய பிள்ளைகள் இருக்க வேண்டும். அவங்க சொல்லுவாங்க, ஊருக்கு 10 பிள்ளைகள் இருந்தால் கூட போதும். அவன் நோக்கம் தான், ஊரில் ஒரு 10 பேராவது அல்லாவை விளங்கக்கூடிய, அல்லாவை விளங்கி இருக்கக்கூடிய சுன்னத் ஜமாத்னா உண்மையான சுன்னத் ஜமாத்தா இருக்கக்கூடிய ஒரு சமுதாயம் இருக்க வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்பட்டார்கள். அதற்காகத்தான் தொடர்ந்து வந்தபோது அத்வைத ஞான சங்கம் என்று, முதலில் அத்வைத ஞானம் ஏகத்துவமையான சபை, அப்போ அத்வைத ஞான சங்கம் என்று ஏற்படுத்தி இருந்தார்கள். அதுக்கு பின்னால் ஏகத்துவ ஞான சபை என்று மாறியது. அப்புறம் அவங்க ஆசைப்பட்டாங்க ஒரு மதரசா, இந்த மாதிரி ஞானத்தை சூஃபியாக்களுடைய பாடங்களை சொல்லிக் கொடுக்கக்கூடிய மதரசாவும் ஆலிம்கள் வந்து தரமான ஆலிம்களாக ஈருலக கல்வியிலும் அவர்கள் நல்ல பாண்டித்யம் இருக்கக்கூடிய ஆளுங்கள் தோன்றணும்னு அதுக்கும் ஆசைப்பட்டாங்க. அதனால நம்ம மதரசாவை ஏற்படுத்தினாங்க. அதே மாதிரி ஞானம் என்பது முன்னால் வாழ்ந்த வழிமார்கள், யாசின் நாயகம் வந்தாங்க, ஜமாலியா நாயகம் வந்தாங்க, அவர்கள் எல்லாம் பணிகளை செய்துவிட்டு போனார்கள். தரீகா ஜமாலியா நாயகம் அவர்கள் தைக்காக்களை ஏற்படுத்தினார். திக்ர் மஜ்லிஸ்னா அவங்க நடத்துவாங்க. யாசின் நாயகம் அவர்களும் அதை செய்தார்கள். ஆனால் பாப்பானா என்ன சொன்னாங்க, இதுக்கு ஒரு பத்திரிகை இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி, அந்தந்த கால வழிமார்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஏற்பாடு செய்கிறாங்க. முதல் ஞானப்பேழை என்று, ஞானப்பேழை தானே, விஞ்ஞானப்பேழை என்ற இது ஒரு பத்திரிகையை ஏற்படுத்தினாங்க. இது மக்களுக்கு இந்த ஞானத்தை விளக்கிக் கொண்டே இருக்க வேண்டும் என்ற. இப்போ பாப்பானா வந்து என்ன செஞ்சாங்க, வந்தாங்க, பிள்ளைகளை உருவாக்குனாங்க. கிட்டத்தட்ட ஏகத்துவ ஞான சபை அவங்க பேரின்ப பாதைங்கிற முதல் நூலை எழுதினாங்க. பேரின்ப பாதைங்கிற அதை பற்றி அவங்க சொல்கிறாங்க. ஒருத்தர் ஒரு ஞானத்தை பற்றி ஒரு கட்டுரை எழுதலான்னு சொல்லி நாங்கள் நினச்சோம். எழுதி கொண்டிருக்கும் பொழுது அது ஒரு நூல் போன்று விரிவாகிவிட்டது. எனவே பேரின்ப பாதை என்ற ஒரு நூலை அவங்க வெளியிட்டாங்க, முதல் வெளியிட்ட நூல். இப்போ அவங்க என்ன செய்கிறாங்க, மக்கள் படிப்பதற்கு. இப்போ பேரின்ப பாதை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், யாருக்காவது ஒருத்தருக்கு ஞானத்தை பற்றி விளங்கணும்னு சொன்னால் அதை கொடுத்தீங்கன்னா போதும். நீங்கள் தமிழ்நாட்டில் யோசிச்சு பாருங்கள், ஒருத்தர் ஞானம் விளங்கணும், அல்லாவை அறியணும் அப்படின்னு சொன்னால் அவர் எதை படிப்பார்? ஆலிம்கிட்ட போய் கேட்கணும். ஆலிம்களுக்கு அதை பண்ண சப்ஜெக்ட் தெரியுதா? தரீக்காங்கிறதே தெரியாது. அந்த பேருந்து பாதையில் பாப்பா நாயகம் வராப்பழத்தை
உரிச்சு கொடுத்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு சப்ஜெக்டும் ஆத்மாண்டா என்ன, ஞானம்டா என்ன, தன்னை அறிகிறதா என்ன, ஷேகண்டா என்ன, முறியுதுனா என்ன, அதே மாதிரி எத்தனை தரீக்கா இந்த உலகத்துக்கு எத்தனை பேர் முழுசாக படிச்சிருக்கீங்க தெரியல. அந்த பிற்பகுதியில் பாருங்க எத்தனை தரீக்கா இந்த உலகத்தில் தோணும். நமக்கு வந்து காதிரியா ஷாதிரியா இந்த தரீக்கா தான் தெரியும். ஆனால் எத்தனை தரீக்காக தோன்றியதோ அது பூரா விழாவரியா அதை யாரா செய்குமார்கள் என்பதையெல்லாம் ஒவ்வொருத்தரும் படிக்கணும். நம்ம அழகாக கொடுத்துருக்குறாங்க. இப்படி ஞான நூல்கள் எழுதணும். பாப்பா நான் என்ன செஞ்சாங்க மக்களுக்காக. அவங்க நாங்கள் கேட்போம், பாப்பா வந்து அதான் இத்தனை நூல்கள் எழுதுனாங்களே, உமரலி புராணம் எழுதி முடிச்ச சமயத்தில் நான் கேட்டேன், பாப்பா இது வந்து ஒரு பெருசு விழா வச்சு செய்யணுங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க தேவையில்லைங்கிறாங்க. அதாவது எங்களுக்கு கடமை நாங்கள் எழுதுறது தான். மதிக்க வேண்டிய காலத்தில் அதை பயன்பெற வேண்டியவர்கள் தானாக பயன்பெறுவார்கள். ஒரு காரியத்தை எழுதிட்டா ஒருத்தர் என்ன செய்வாங்க, பெரிய வந்து இருமாப்போடு அதை செஞ்சுட்டா இசை நடப்பாங்க. ஆனால் வாப்பா நான் இவ்வளோ பெரிய சாதனைகளை செஞ்சாங்களே, அவங்க மக்களுக்காக செஞ்சாங்க. அப்போ அவங்க என்ன செஞ்சாங்க, அரபியில் இருக்கிற அந்த பேர்மை பாதையிலே இருந்தாங்க. எல்லா ஊர்கள்லையும் இது மாதிரி ஞான சங்கங்கள் வரணும்னு ஆசைப்பட்டாங்க. அவங்க அந்த பேர்மை பாதை 300 சொல்லியிருப்பாங்க. ஞானத்தை சிந்திக்கக்கூடிய சபைகள் ஏற்படுத்தணும். அப்போ ஞானத்தை முழுதாக சொல்லக்கூடிய நூல்கள் வரணும். அதில் தான் அவங்க ஹக்காய்கு சபா என்ற நூல், எங்கள் அண்ணன் புத்தகத்தான் ஸ்ரீகேஷ் முதலாளி இவர்கள்லாம் அந்த ஹக்காய்கு சபாங்கிறது ஒரு பழைய தமிழ் நூல். இது அதனால் இவ்வளோ பெரிய நூல். இது அதை வேறு காப்பிகள் கிடைக்காத காலத்தில் அதை உட்காந்து காப்பி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இதில் அதை பார்த்து பாபானா என்ன சொன்னாங்க, ரொம்ப அவங்க சந்தோஷப்பட்டாங்க. அப்போ எல்லாரும் கேட்டுக்கிட்ட பின்னால் ஹக்காய்கு சபாவுக்கு ஒரு விரிவுரைன்னா ரொம்ப பெரிய விரிவுரையாக போயிடக்கூடாது. பாபானாமே சொல்லுவாங்க, தப்சீர்களை பற்றி சொல்லுவாங்க. உதாரணம் அரபியில் 7வது வகுப்பு மாணவர்களுக்கு தப்சீர் பைலாவின் உடைய மஜீத் அவருக்கு தெரியும். பைலாவின் அது எத்தனையோ தொகுதிகள் உடையது. வாழ்நாள் மனசை படிக்க முடியுமா பாபானே சொல்லுவாங்க. அதாவது கிதாபுகள்ங்கிற பேரில் பெரிய பெரிய நூல்களாக எழுதி வச்சு படிக்க முடியுமா? சுருக்கமாக இருக்கணும்னு பாபானே சொல்லுவாங்க. அப்போ ஹக்காய்கு சபாவுக்கு ஒரு சுருக்கமான விரிவுரை அவங்க எழுதினாங்க, கொடுத்தாங்க. இன்றைக்கி அந்த சுருக்கத்தை கூட படிக்கிறதுக்கு நம்ம எத்தனை பேர் படிக்கிறோங்கிறது யோசனைக்குரிய விஷயம். அதே மாதிரி தோப்புத்தல் முர்சலா வந்து ஞானத்தை சொல்லக்கூடிய சுருக்கமான கிதாபு. தோப்புத்தல் முர்சலாண்டா அனுப்பப்பட்ட பரிசு. அந்த ஞானத்தை ஒருத்தர் கொஞ்சம் ஊன்றி படிச்சுக்கிட்டாங்கன்னா எந்த ஆலிமுடன் அவர் அந்த விஷயத்தை பற்றி பேச, எல்லா விஷயத்தையும் பற்றி ஞானத்தை சுருக்கமாக தரக்கூடிய அது மொழிபெயர்த்துக்காங்க. கால்படத்தில் சூஃபி மன்சில் அங்கெல்லாம் தூக்கு முஸ்லாம் மொழிபெயர்த்துக்காங்க. நம்ம ஆபாநாயகத்தில் இந்த மொழிபெயர்ப்பு நேரடியாக அருமையான மொழிபெயர்ப்பு அந்த நூல். அதே மாதிரி அவங்க ஆசைப்பட்டாங்க ஞானத்தை பற்றிய நூல்கள் தமிழில் வரணும். அதையும் அவங்க செஞ்சாங்க. அதே மாதிரி தங்களுடைய தந்தையாருடைய அந்த காமோஸ் டிக்ஷனரியை வந்து தமிழில் எழுதி அதை வெளியிடணும்னு ஆசைப்பட்டாங்க. அதையும் செஞ்சாங்க. அவங்களுடைய வாப்பாநாயகத்துடைய அந்த ஆசைகள் லட்சியங்களை நம்ம சொன்னால் ஒரு நாள் பூரா பார்த்தார். ஆனால் அவனை அவ்வளோ வேலை அவங்க செஞ்சு வச்சுட்டு போயிருக்காங்க. அவங்க செஞ்ச இந்த சாதனைகள் எடுத்துக்கிட்டா அவங்க இங்கேயும் தமிழ்நாட்டுக்கும் வந்தாங்க. பிள்ளைகள் சபைகள் விரிவடைய துபாய் போனாங்க, சிங்கப்பூர் போனாங்க, குவைத் போனாங்க, கத்தார் போனாங்க. எல்லா பகுதிகளுக்கும் போய் அங்கே போய் ஞானத்தை இது பண்ணாங்க. இதுக்கெல்லாம் அவங்க குடும்பத்தாரையும் பார்த்துக்கிட்டாங்க. இங்கே வர்றப்ப ஒவ்வொரு ஊருக்காக போய் அதான் ஆரம்பத்தில் நம்ம வீடுகள் ஒவ்வொரு வீடுக்கும் வருவாங்க. நான் நினச்சி பார்க்குறேன், இன்றைக்கி நினச்சி பார்த்தா எங்கள் புலவர் வீட்டில் பழைய வீடுன்னு ஒன்று. இந்த தெருவில் நுழைஞ்சு கடைசி இந்த தெரு வரையும் வரலாம். கிட்டத்தட்ட ஏறத்தாழ ஒரு 10 வீடுகள். அந்த ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு வீட்லேயும் துவா வருவாங்க. ஒவ்வொரு வீட்டிலையும் துவா வருவாங்க. இப்படி எல்லோருடைய ஆசைகளையும் ஏழைகள் வீடு என்று பார்க்க மாட்டார்கள். ஏழைகள் அழைத்தால் விரும்பி செல்வார்கள். அவர்கள் காலத்தில் பணக்காரர்களை அவர்கள் மதித்ததே இல்லை. அதற்காக அவர்களுக்கு கண்ணியம் கொடுக்காமலும் இருந்ததில்லை. முதலிடம் வந்து ஏழைகளுக்கு கொடுப்பாங்க.
அதே அவங்க காலத்தில் வந்து செய்த சாதனைகள் என்னன்னு சொன்னால் மறைஞான பிள்ளை மதரசா அதுமாதிரி ஒரு பிள்ளைகளுமே பாப்பானத்துடைய பிள்ளைய சொல்லுவாங்க. பாப்பானாயம் ஞானத்தை ஒருவர் தேடி வந்தால் எங்கள் பிள்ளைகிட்ட போய் பழகினோமா, ஞானத்தை நீங்கள் புஸ்தகங்களில் படிச்சுக்கிறத விட எங்கள் பிள்ளைகள்கிட்ட பழகுங்க அப்படின்னு சொன்னால் மஜ்லிஸுகளில் வாப்பானாயம் உட்காந்து அவங்க ஆற்றக்கூடிய உரைகள் சொல்லுவாங்க. ஞானத்தை பற்றி பேசணும்னு சொன்னால் சண்டமானமாக பேசணும் தேவையே இல்லை. அவங்க அனைவருக்குமே அனுபவிச்சிருக்கணும். மஜ்லிஸுகளில் சுருக்கமாக தான் சொல்லுவாங்க. இன்னும் வந்து ஞானத்தை விரும்புகின்றவர்களுக்கு கொடுக்க ஆசைப்படுவார்கள். அவங்க நோக்கம் என்னவான்னு சொன்னால் இந்த ஹக்குடைய இந்த ஏகத்துவ ஞானம்ங்கிறது ஞானத்திலையும் வகதத்துள்ளது என்று சொல்லக்கூடிய பூரணமான ஞானம் இந்த உலகத்தில் எப்போதுமே இருக்கணும்னு சொல்லி அவங்க ஆசைப்பட்டாங்க. அதுக்காகத்தான் சபையை ஏற்படுத்தினாங்க, மதரசாவை ஏற்படுத்தினாங்க, அந்த பிள்ளைகளில் நம்மளை உருவாக்குனாங்க. பிள்ளைன்னு சொன்னால் எந்த ஷேகுமார்களுமே வந்து அவங்கள பிள்ளைன்னு சொல்லிக்கிறது இல்லை, முரீதுகள்னு சொல்லுவாங்க. ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் பாப்பானாயம் தங்களது பிள்ளைகளாகவே அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். இன்னும் சொல்ல போனால் பெண் பிள்ளைகளை, பெண் முரீதுகளை அவர்கள் மிகவும் மதிப்பார்கள். எங்கள் பிள்ளைன்னு சொல்லி பாப்பான சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கைக்கு கூட அவங்க பொறுப்பு ஏற்றுக்கிட்டாங்க. இல்லை, நம்ம அனைவருக்குமே தெரியும். பாப்பானாயத்தில் கை கொடுத்த பின்னால் நம்முடைய வாழ்க்கை நல்லது கெட்டது அவங்க சொல்லுவாங்க. ஒரு ஷேகை தான் நீங்கள் அண்டி இருக்கணும், அவங்கள தான் நம்பி இருக்கணும்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல. அவங்க என்ன செய்கிறாங்க, பிள்ளைகளுடைய வாழ்க்கையை இவர் நம்பிக்கை குறைவாக இருந்தாலும் சரி, இவர் மோசமானவராக இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, அவங்க என்ன செய்ய நம்முடைய வாழ்க்கையை அவங்க பொறுப்பெடுத்து கொண்டார்கள். அது அந்த குத்துபாவுடைய வல்லமையை பொறுத்தது. எல்லா வழிமாலும் அப்படி செய்ய முடியாது. இப்போ ஒரு தரிகால நம்ம ஷேகநாயகம் மாதிரி மற்ற தரிகால மற்ற ஷேகநாயகம் இருப்பாங்கன்னு சொல்லி சொல்ல முடியாது. அது மற்ற தரிகாக்கள் போய் பார்த்தா தான் தெரியும். பாப்பாநாயகர்கள் நம்மை வாழ்க்கையை முழு பொறுப்பாக ஏற்று நம்ம வீட்டில் நடக்கக்கூடிய திருமணங்கள். அதே மாதிரி பாப்பான என்ன சொன்னாங்க, ஒருவரோட ஒருவர் கலந்து இருக்க சொன்னாங்க. ஏழைகள் வீட்டில் பெண் எடுங்கன்னு சொன்னாங்க. அப்போ சொன்னாங்க, ஏழைகள் வீட்டில் நீங்கள் பெண் எடுத்தீங்கன்னா நீங்கள் பணக்காரவங்க, அங்கே பெண் எடுத்தீங்கன்னா அவங்க பணக்காரங்களா மாறிடுறாங்கல்ல. பணக்கார பாபானா ரசூல் ஸல்லல்லாஹு வந்து அன்சாரிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் சேர்த்து விட்டாங்கல்ல. அன்சார்கள் மதீனாவுக்கு போன பின்னால அகதிகள் இங்கிருந்து மக்காவுக்கு போனவங்க மதீனாவில் அகதிகள். இவங்க வாழ்க்கைக்கு வழி என்ன, இவங்க கூட அவங்க வியாபாரியாக இருந்தவங்க. மக்காவில் இருந்த சஹாபிகள் கூட வியாபாரிகளாக இருந்தவங்க. கண்ணியமான வாழ்க்கை அங்கே வாழணும்ல. நீங்கள் போய் இங்கே கவனிச்சுங்க, எங்களுக்கு சோறு கொடுங்கன்னு சொன்னால் அது மரியாதை இருக்காது. ரசூல் ஸல்லல்லாஹு என்ன சொன்னாங்க, ஒருவருக்கு ஒருவர் சகோதரராக மாற்றினாங்க. உலகத்தில் இப்படி ஒரு சரித்திரம் எங்கேயா பார்க்க முடியுமா? உடன்பிறவாத சகோதரர் சொன்ன வாயில சொல்றாங்க உடன்பிறப்பேன்னு சொல்லி. ஆனால் ஒரு சஹாபி இன்னொரு சஹாபி எந்த அளவுக்குன்னு சொன்னால் 2 மனைவி வச்சிருந்தவங்க ஒரு மனைவியை தலாக் கொடுத்து இன்னொருத்தருக்கு திருமணம் முடிக்கிறதுக்கு முன் வந்தாங்க. இப்படி பாப்பாநாயகம் என்ன சொன்னாங்க, அந்த பிள்ளைகளை அப்படித்தான் உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. இத்தகைய ஒரு 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 புரட்சியிலே பாப்பாநாயகம் ஏற்படுத்துறாங்கன்னு தான் நம்ம சொன்னோம். அப்போ அவங்களுடைய நோக்கம்லாம் என்னவா இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னால், அது மட்டும் இல்லாமல் சுன்னத் ஜமாத் என்று சொல்லக்கூடிய இந்த அமைப்பை என்ன செஞ்சாங்கன்னா, உண்மையிலேயே சுன்னத் ஜமாத்தாக இருங்க, முஹப்பத்தே ரசூல் சல்ல முஹப்பத்தை வந்து நீங்கள் வந்து கடுமையாக நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. பாப்பாநாயகம் இங்கே வந்துட்டு அங்கே போயிருந்த காலங்களில் அங்கே மருள் நீக்கிய மாணவி ஒளியை மறைக்கட்டும். அங்கே தப்லீக் வந்து சிலோனில் பெரும்பாலும் தப்லீக்காக தான் இருக்கும். தப்லீக் அங்கே இருந்த காலத்தில் அவங்க என்ன செஞ்சாங்க, வஹாபிகள் வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே அநியாயமாக வந்து அவங்கள நேசிக்காதுங்க, அவங்கள தரக்குறைவாக பேசுகிற சமயத்தில் ஆன்டி ரசூலுல்லாஹ் அப்போசிங் மூவ்மெண்ட் என்ற ஒரு வாப்பானை ஏற்படுத்தினாங்க. ரசூலுல்லாவை எதிர்ப்போரை எதிர்க்கும் சங்கம். இந்த மருள் நீக்கிய மாணவிலாம் நம்ம அந்த பேரில் தான் இங்கே போகிறோம். அதாவது ஆன்டி ரசூலுல்லாஹ் அப்போசிங் மூவ்மெண்ட். அப்போ அங்கே போய் என்ன செய்வாங்க, அதுக்குன்னு ஒரு ப்ரெஸ்ஸே ஏற்படுத்தினாங்க வாப்பாநாயகம், ஜமாலியா ப்ரெஸ்ஸுங்க. அதை வந்து எப்போதுமே வாப்பாநாயகம் அவங்களுடைய விஷயத்தை அவங்களே முடிப்பாங்க.
என்ன பெரிய ப்ராஜெக்ட் சொன்னாலும் அவங்க பிள்ளைகளை வச்சு தான் முடிப்பாங்க. இன்றைக்கி நம்ம எல்லாமே அனுபவிச்சிருக்கோம். பாபா நாயகம் அவங்க பிள்ளைகளையே டாக்டர்களை உருவாக்குனாங்க, அவங்க பிள்ளைகளே இன்ஜினியர்களை உருவாக்குனாங்க, அவங்க பிள்ளைகளே வக்கீலை உருவாக்குனாங்க. எல்லா தேவைகளும் நமக்குள்ளேயே. அப்போ என்ன செஞ்சாங்க, அவங்க ப்ரெஸ் வந்து ஜமாலியா ப்ரெஸ்ஸுன்னு ஒன்று வச்சாங்க. அவங்க வேலையை விட்டுட்டாங்க. அவங்க சிரோனில் அவங்க வருமானம் கூட வரக்கூடிய தொழிலை விட்டுட்டாங்க. அப்போ அவங்களுக்கு வருமானமும் வரணும். அது மெயினாக வருமானம் வர்றதோட அவங்க இன்னொரு இடத்துல போய் இப்போ தப்லீக்கு சிறுவன் பூரா தப்லீக்காக இருக்கிற சமயத்தில் அவங்க என்ன செய்வாங்க, வேறு இடத்துல போய் அந்த பிரசுரங்களை அவங்க அடிக்கிறது கஷ்டம். அவங்களே என்ன செஞ்சாங்க, இந்த மருள் நீக்கிய மாணவி, ஒளிமறைக்கு துணி தூசி, இதுகள்லாம் அவங்களே படிச்சுக்கிட்டாங்க. அதாவது அச்சு கோக்குற வேலை அவங்களுக்கு தெரியும். இன்றைக்கி கம்ப்யூட்டரில் டைப் பண்ணுறோம், இன்றைக்கி அது கூட பேசினாலே வந்துடுது. இப்படிலாம் காலம் ஆயிடுச்சு. அவங்க ஒவ்வொரு எழுத்தாக கொடுத்தாங்க. இன்னும் சொல்லப்போனால் இந்த அற்புத அகிலநாதன் அவங்க பிரிண்ட் பண்ணாங்க. அந்த ஒழுங்கு இருக்கு பார்த்தீங்களா, நம்ம அவங்க ஆரம்பத்தில் பின்னால் நம்ம இங்கே நம்ம டைப் பண்ணி எல்லாமே செஞ்சோம். ஆனால் அவங்க ஆரம்பத்தில் அடிச்சாங்க பார்த்தீங்களா அந்த ப்ரெஸ்ஸில், அந்த அழகும் ஒழுங்கும் எதுலேயுமே வராது. அவங்களே கம்போஸ் பண்ணி புக்குகளை பிரிண்ட் பண்ணாங்க. பிரிண்ட் பண்ணி அங்கே இலவசமாக கொடுப்பாங்க. சிலோனில் இலவசமாக கொடுப்பாங்க. அது நிறைய மாற்றங்களை ஏற்படுச்சு. எந்த அளவுக்குன்னு சொன்னால், இன்னைக்கு வஹாபிசம்ங்கிறது சிலோனில் ஒழிஞ்சு போகிற அளவுக்கு இங்கே இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. வாப்பனாங்க சிலோனில் அந்த வேலையை செஞ்சாங்க. சிலோனில் அந்த மருளீக்கியமான ஒளிமறைக்க துணியும் தூசிலாம் கம்பேர் பண்ணி எழுதுவாங்க. அதாவது தப்லீகில் ஈடுபடுற அந்த தப்லீகில் அதை வஹாபிகள் வந்து ரசூல் சலாம் என்ன சொல்லுவாங்க, கிறிஸ்தவர்கள் என்ன சொல்லுவாங்க, ரெண்டையும் கம்பேர் பண்ணி அதை எழுதுவாங்க. அப்போ ரெண்டுக்கு வேறுபாடு இருக்கான்னு சொல்லி எடுத்து காமிப்பாங்க. இப்படின்னா நூல்கள் வெளியிட்டு அங்கே எதிர்ப்புகளும் வர ஆரம்பிச்சு. அங்கே அந்த மாதிரி எதிர்ப்பு, இங்கே தமிழ்நாட்டில் எதிர்ந்த எழுப்பு, ஞானத்துக்கு ஏற்பட்ட எதிர்ப்பு, ரெண்டும் ஜாயின் பண்ணி பெரிய பிரச்சனைகளை இங்கேயே சந்திச்சாங்க. பாபநாயகம் அப்படின்னு நினச்சி பார்த்தா அவங்க உண்மையிலே ஒரு பெரிய சகாப்தம் தான். ஜமியத்துல் உலமா. அப்போ என்ன சொன்னாங்க, இங்கே ஜமாஅத்துல் உலமா மூலமாக இங்கே வந்து நம்முடைய ராமாயணத்துக்குள்ளேயே தவறானதுன்னு ஃபத்வா இங்கே ஒருத்தர் திண்டுக்கல்ல ஒருத்தர் எழுதி போட்டார். அவங்க அதுக்கு பதில் எழுதினாங்க. இந்த கொள்கையெல்லாம் ஆனால் தப்பாக தான் எழுதினாங்க. எழுதி போட்டவங்களே என்ன எழுதுனாங்கன்னா, நீ இன்றைக்கி நினச்சி பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். பெண்கள்லாம் வந்து வருவாங்கன்னா முடியை விரித்து கொடுக்குவாங்களாம். நம்ம வீட்டு பெண்கள்லாம் வந்து வாப்பாடையாக நடந்து போவாங்களாம். மனசு ஏற்றுக்கிறோமா? இப்படி குர்ஆன் குரல்கிற பத்திரிகையில் ஒருத்தர் எழுதினார். அதை பார்த்து 2-3 பத்திரிகைகள் எழுதினாங்க. அதாவது பெண்கள் தலையை விரித்து போட்டு நடக்க ஒரு மனுஷனுக்கு வாப்பாடைய சொல்லுவாங்க, முடியல நடக்கணும்னு தேவை இருக்கா? எவ்வளோ அறியாமை பாருங்களேன். ஒரு வழிபாடுகளை எதிர்ப்பதற்காக என்னென்னவெல்லாம் சொன்னார்கள். இப்படிலாம் எதுலேயும் பத்திரிகைலாம் எழுதுனாங்க. கடைசியில் ஒரு 3 இடத்துல பத்திரிகை மேலே கேஸும் போட்டுச்சு. அதுவும் நடந்துக்கிட்டே இருந்துச்சு. அது வந்து விளம்பரமாக பேசினவே இடி விழுந்து இறந்துட்டாங்க. அது எதிர்ப்பாளர்கள் எல்லாம் வாப்பானாய் அந்த காலத்தையே கசூத் அவங்க எழுதியிருக்காங்க. மின் பாலில் உலமாய் எங்களை எதிர்ப்பவர்கள் உலமாக்கள் படிக்காத இவங்களே வந்து ஒரு கூட்டம் அழிவேற்குமாமே என்று எழுதியிருந்தாங்க. அது தொடர்ந்து நடந்துச்சு. வாப்பானாய அறியாமே அறிந்தோ எதிர்த்தவர்கள் வந்து நிறைய அவங்க துன்பப்பட்டு மறைஞ்சு போனாங்க. அது அவங்களோட நசீபு அந்த மாதிரி ஹக்கு வழிபாடுகளை எதிர்த்ததற்கான பலனையை அடைந்து கொண்டார்கள். எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னால், அவங்களுக்கு இது தேவையா? அவங்கள ஒருத்தர் காபிர்னு சொல்கிறான். அவங்களும் ரசூல் ஸல்லல்லாஹு வாரிசாக உள்ளவங்க, இந்த மார்க்கத்துக்கு ஆதாரமாக உள்ளவங்க. அவங்களும் ஒருத்தர் காபிர்னு சொல்கிறான். அந்த பட்டம் வாங்கின அவங்களுக்கு தேவையா? அப்போ எல்லாவற்றையும் சகித்து கொண்டு நம்ம பிள்ளைகளையே தயார் பண்ணாங்க. அந்த விஷயங்கள் எல்லாம் முன்னால் இருந்த அண்ணன் உமர் அண்ணன் குத்தும் மச்சான் தீனு வந்து சமயத்தில் ஒரு துணைவியார் என்ன, இப்படி மிகப்பெரிய அதையெல்லாம் சாதித்தவர்கள் வாப்பானாய சொல்ல இது பூரா அவங்க செஞ்சவங்க. அவங்கெல்லாம்
இத்தகைய ஒரு ஒரு வாபாநாயம் சிலோனில் தப்லீக் அதுக்கு பின்னால் வாபாநாயம் ஒரு இடத்துல சொன்னாங்க, மீலாது விழாக்களை நிறைய கொண்டாடுங்கன்னு சொன்னாங்க. ஒரு பக்கம் ஆக்க வேலைகள் செய்து கொண்டே தான் இருந்தாங்க. நம்மெல்லாம் 12 நாளைக்கு பொழுது வருவோம். வாபானா என்ன இங்கே வந்த சமயத்தில் 30 நாளும் பொழுது ஓதுங்கன்னு சொன்னாங்க. அவங்களாம் கூட ஆச்சரியமா இருக்கு, 30 நாள் எப்படி பொழுது ஓதுறது? ஆனால் இன்னைக்கு நம்மளை பழக்கிட்டாங்க. இன்னைக்கு நமக்கு எத்தனை பெரிய அமல்களை கொடுத்துருக்காங்க. அதாவது குருதா ஓத சொல்லியிருக்காங்க, பாதுகாப்பு பத்ரி சஹாபாக்கள் ஓத சொல்லியிருக்காங்க, மௌலூத் ஷரீஃப் ஓத சொல்லியிருக்காங்க, பர்சஞ்சி மொழுது அதை பற்றி பேசுனா எதை சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டாலும் நீண்ட நேரம் பேசக்கூடிய விஷயங்கள் தான். பர்சஞ்சி மொழுது வாபானாயம் மொழிபெயர்த்து கொடுத்துருக்காங்க. அதை யாருமே மற்ற ஆளுமையில சாதாரணமாக மொழிபெயர்க்க முடியாது. பர்சஞ்சி மொழுது பொக்கிஷங்களை நிறைய கொடுத்துட்டு போயிருக்காங்க. அப்போ இப்படி ஒரு பெரிய சாதனையாக வாபாநாயம் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துட்டு போயிருக்காங்க. அங்கே கடைசியில் இருக்கும் முகப்பத்தே ரசூல்லாவுடைய முகப்பத்தை அவசியம் வளர்த்துக்கணும்னு சொல்லிட்டு சிலோனில் மீலாது விழா நடத்த ஆரம்பித்தாங்க. முதல் போனவங்க பெரிய செலவு, லட்சக்கணக்கில் செலவாகுது. ஒரு இடத்துல சொன்னாங்க வாபாநாயம், இல்லை எத்தனை லட்சங்களாக இருந்தாலும் எங்களை பாட்டனாருக்காக நாங்கள் செய்வோம் என்று ஒரு பட்டுவலையில் குறிப்பிட்டிருந்தாங்க. அதுக்கு பின்னால் சாத்தியம் நடந்துச்சு, இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கு. போகிறவங்கலாம் ஏன்னா இந்த வருஷம் இவ்வளோ பேர் வந்திருக்காங்களே, இத்தனை லட்சம் செலவாங்க, அடுத்த வருஷம் நடக்குமா அப்படின்னு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சிலோனுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்த காலத்தில் அங்கே விடுதலை புலிகளுடைய பிரச்சனை. இங்கே தமிழ்நாட்டில் இருக்கவங்களாம் நினைப்பாங்க, இந்த ஜனங்கள்லாம் போகிறாங்க மாட்டிக்கிடுவாங்க, குண்டு வெடிக்கும் அப்படிலாம் ஆசைப்படுவாங்க. எதுவுமே எல்லாத்துலேருந்து வாபாநாயம் பாதுகாத்து அவங்க எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னு சொன்னால், இந்த உலகத்தில் இந்த மக்களில் முஸ்லீம்களில் இந்த தௌஹீத் என்று சொல்லக்கூடிய இந்த ஞானம் இருக்கணும். அதுக்காகத்தான் நம்ம இவ்வளவு பெரிய பாடுபட்டார்கள். அவர்கள் சாதனை என்பது சொல்லி முடியாத விஷயம். இன்னும் நிறைய விஷயங்கள் அவர்களை பற்றி இருக்கின்றது. ஆனால் இந்த நேரம் அதற்கு போதாது. மொத்தத்தில் அவங்க வாழ்க்கையை நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால், முரீதுகளுக்காக இந்த ஞானத்தை பரப்புவதற்காக இங்கே வந்தார்கள். உலகமெல்லாம் சுற்றுப்பயணம் செய்தார்கள். இன்று எல்லாத்துக்கும் கருணையாக என்ன செஞ்சாங்க, திருச்சியில் அடங்கிட்டாங்க. நம்ம வாபாநாயகத்திட்ட லெட்டர் எழுதுவோம், ஃபோன் பேசுவோம். இப்போ நேரடியாக போய் பார்க்கலாம். நம்ம ஃப்ளைட்டில் போய் அவங்கள வாபாநாயகத்தை சந்திக்கிற ஒரு சந்தர்ப்பம் எத்தனை பேருக்கு கிடைக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் இன்னைக்கு திருச்சியில் அவங்க அமர்ந்துட்டாங்க. இது அவர்கள் அமர்ந்து நமக்கும் தமிழக மக்களுக்கும் வரக்கூடிய சமுதாயத்துக்கெல்லாம் ஒரு பாக்கியமாக அவங்க அமர்ந்திருக்கிறாங்க. எனவே நாம் அவர்களை முழுவதுமாக புரிந்து அவர்கள் கொண்டு வந்த சேவைகளை நம்மளால் எது முடியுமோ அதை நாம் அதிகமாக ஆர்வத்தோடு செய்தால் அதுக்குண்டான வழியை காமிப்பாங்க வாபாநாயகம். ஆனால் வாபாநாயகத்துக்கு நம்ம படிச்சுக்கிட்ட பாடம், யார் ஆர்வமாக இருக்காங்களோ அவங்களுக்கு அது கொடுப்பான். உதாரணமாக நமக்கு ஒரு பெரிய வேலை இருக்கும் இன்னைக்கு, அந்த வேலையோட வாபாநாயக வேலையும் வரும். வர சமயத்தில் இந்த வேலைன்னு சொல்லி இப்படி போனோம்னா இதுவும் நடக்காது, அதுவும் நடக்காது. நான் விட்டுட்டு நம்ம தமிழ்காரங்க சொல்லுவாங்க, வீட்டை விட்டுட்டு அவன் போயிடுறான், கவனிக்க மாட்டேங்கிறானா சொல்லுவாங்க. ஆனால் நம்ம வாபாநாயகத்துடைய விஷயத்தை கூட நம்ம பார்த்தது என்னன்னு சொன்னால், என்னதான் வேலை இருந்தாலும் அதை வாபாநாயகத்துடைய மதரசா வேலை இந்த வேலைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து போனால் அதுவும் நடந்துடும், இதுவும் நடந்துடும். அது அனுபவபூர்வமான ஒன்று. எனவே நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் அவங்களுக்காக நம்ம தியாகம் செய்வது. நம்ம அவர்கள் ஒரு நேரத்தில் சொன்னாங்க, நாம் பிள்ளைகளுக்காக நம்மை தியாகம் செய்ய உள்ளோம். ஒரு பட்டவலையில் அவங்க பிள்ளைகளுக்காக நம்மை தியாகம் செய்ய உள்ளோம் இருந்தாங்க. அத்தகைய தியாகத்தை அவர்கள் செய்து விட்டார்கள். செய்து இன்றைக்கு நமக்கு திருச்சியில் இருக்கிறாங்க. அது எப்படி அவங்கள வாபாநாயகம் பயிற்சி பண்ணாங்களோ, யாசினாயகம் பயிற்சி கொடுத்தார்களோ, அதே மாதிரி இன்னைக்கு நமக்கு யாசினை நாயகத்தை என்ன செஞ்சாங்க, வாபாநாயகம் கூடவே வச்சிருந்து அவங்களுக்கு வேணுங்கிறத பூரா யாசின் நாயகம் எப்படி வாபாநாயகத்தை வளர்த்தாங்களோ
அதே மாதிரி பாப்பா நாயகம் யாசிர நாயகத்தை வளர்த்துட்டாங்க. இதில் ரஹமத்திலே ரஹமத்து இதுதான் மிகப்பெரிய ரஹமத். நம்ம வந்து அந்த தொடர்பு விட்டு போகாமல் இருக்கிறதுக்காக, ஏன்னா எல்லா தரிகாக்களையும் நம்ம பார்க்குறோம். ஒரு ஷேகுகள் மறைந்து விட்டால் அது கண்டினியூட்டி கிடைக்கலன்னு சொன்னால் அவங்க எப்படியோ போயிடுவாங்க, எங்கேயும் அவங்க போக முடியாது, வர முடியாது. ஆனால் நமக்கு அப்படி இல்லை. அதுக்கு அடுத்து ஒரு ஒதுங்கக்கூடிய ஒரு இடத்தை நமக்கு வாப்பானாயகம் கொடுத்துருக்காங்க. அவர்களது புகழ் உலகத்திலே பேசப்பட வேண்டும், அவர்களை நினைவு கூறப்பட வேண்டும். அது குறிப்பாக முரீதுகளுக்கு கடமையாக இருக்கிறது. நம்ம வாப்பானாயகம் சொன்னாங்க தௌஹீதை எத்தி வைங்கிறாங்க. அந்த வகையிலே வாப்பானாயக பிள்ளைய அனைவருமே தியாகிகள் தான். வாப்பானாயகம் சொல்லியிருக்காங்க, எங்களுக்கு கிடைச்ச பிள்ளைய மாதிரி யாரும் கிடைக்க மாட்டாங்க. அதுலேயும் எந்த சந்தேகமே இல்லை. எல்லாருமே தங்களது சக்திக்கு மீறி செலவு செய்கின்றவர்கள் தான். மதரசாவாக இருந்தாலும் சரி, வீரராக இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே ஆண்கள் மட்டுமல்ல பெண்களும் அப்படித்தான். இப்படிப்பட்ட ஒரு புதிய சமுதாயம் தான் வாப்பானாயகம் கட்டி அமைக்கணும்னு விரும்பினாங்க, கட்டி அமைச்சிட்டாங்க. வருங்காலத்தில் நம்ம இது போன்று விஷயங்களை நாம் தொடர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, எல்லாம் வல்ல அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு உதவி செய்ய வேண்டும், நமது பாபனாவுடைய கருணை புரிய வேண்டும் என்று வேண்டி விரும்பி பிரார்த்தித்தவண்ணம் எனது உரையினை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.